இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அதான் பார்க்க போறோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து 1 ஸ்கொயர்ட் இஸ் 1, 2 ஸ்கொயர்ட் இஸ் 4, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 3 ஸ்கொயர்ட் 9. சப்போஸ் 10 அப்படின்னு கேட்டா 10 வந்து எந்த நம்பர் அதோட ஸ்கொயரா அப்படின்னா நோ. ஸோ 10 இஸ் த இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயருக்கு அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் 69. ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி டெசிமல்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ சப்போஸ் 5/10 அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 5 உள்ள போட்டுட்டு வெளியில 10 நார்மல் டிவிஷன். இப்போ 5ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? 10 வந்து போகாது. ஸோ வீல் ஆட் அ 0. whenever you are adding a 0 ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்ணுங்க. 5 10s are 50. ஸோ மேல 5 50. சப்ராக்ஷன் 0. ஸோ 0.5. இது டைரக்டாக போடலாம். உங்களோட டினாமினேட்டர் 10 100 1000 அப்படி இருந்துச்சுன்னா இப்போ டைரக்ட்லி இந்த டினாமினேட்டர் மட்டும் எழுதிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 5/100 இருந்துச்சு அப்படின்னா 5 எழுதிட்டு 2 zeros ஆகுது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து 2 digits தள்ளி டெசிமல் பண்ணுங்க. 5 1 digit தான் இருக்கு. ஸோ இன்னொரு டிஜிட் ஆட் பண்ணி அதுக்கு ஸோ இந்த கேசஸ் வந்து ஒன்லி இஃப் யுவர் டினாமினேட்டர் இஸ் 10 100 1000 இருந்தா மட்டும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிக்கோங்க. 25/100 உள்ளது, 25/1000 உள்ளது ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 0.02. ஓகே, இது உங்களோட டினாமினேட்டர் 10 100 1000. இது போக மற்ற ஏதாவது டினாமினேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5/6 அப்படி இருக்கு. 5 உள்ள போகணும், 6 அவுட் சைட். 5ல 6 போகுது. ஸோ யார்ட்டு ஆட் 0. 0 ஆட் பண்ணும்போது யார்ட்டு கூட்டா பாயிண்ட் ஓவர். 50ல எத்தனை 6 இருக்கு? 8 6 are 48. இல்லைங்களா? ரிப்பீட் 20. 20ல 6 வந்து 3 times 18. ரிப்பீட் 20. இது போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? 2 டிஜிட்டா எழுதிக்கலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம். 0.833 தேர்ட் டிஜிட் பார்க்கணும். இது 5 விட சின்னதா இருக்கு. ஸோ அப்படியே எழுதணும் 0.8. 2 டிஜிட்ஸ். 2 டிஜிட் டெசிமல் டைம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து 8/25 அது இருந்துச்சு. இப்போ நம்ம 8 உள்ள இருக்கீங்கன்னா 25 எழுதி 28ல போகாது. ஸோ 0. 8ல எத்தனை 3 25 70 இல்லையா? 5. ஸோ 225 சார் 50. மல்டிப்ளிகேஷன் நல்லா ஸ்ட்ராங் இருக்கும். 0.3. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு 2 3 சம் போட்டு பார்த்துக்கோங்க. 7/20. அப்புறம் 7/20 ஃபர்ஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இன்னொரு சம் வந்து 8/, இதுல பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்க. 7/20னா 0 போடணும். ஸோ 0.320 சார் 60. 100. ஸோ 520 0.3. 8/9 போடணும்னா 8 inside 9 times 0. So 0.8 ல how many 9s are there? 8 9s are 72. திருப்பி 8, திருப்பி 8, திருப்பி 72, திருப்பி 8. இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 2 digits தான் வேணும். ஸோ தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா அது 5க்கு மேலே இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு ஆட் 1 to the previous digit. ஸோ ஆன்சர் வந்து 0.8. ஸோ இதுல நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் போயிடலாம். ரூட் 69. 69 எப்படி எழுதலாம்? இது எந்த ஸ்கொயர் பக்கத்துல இருக்குன்னு பார்க்கணும். 8 8s are 60. ஸோ 64 + 5 தான் 69 இல்லைங்களா? 64 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 8 + 5 டிவைடட் பை எப்பவுமே 2 டைம்ஸ். இங்க என்ன நம்பர் எழுதுறீங்களோ அது 8 + 5/16. இப்போ நமக்கு இந்த ஃபிராக்ஷன் வந்து டெசிமலா மாத்தணும். 5 60. 50 போட்டீங்கன்னா 0.316 are 40. 20. 116 are 16. 40.
2 16s are 33. 8 digit போயிட்டே வரும். So இப்போ third digit பார்த்தீங்கன்னா 2 which is less than 6. So நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 8 plus 0.3. ஆன்சர் வந்து என்னது? 8. 57 இருந்ததுன்னா 57க்கு பக்கத்துல உள்ள ஸ்கொயர் என்னது? 7 ஸ்கொயர் இல்லையா? 49. 49 plus 8. 49 ஓட ஸ்கொயர் என்னது? 7 plus 8 by 2 times 7. 2 times 7 is 14. So 8 by 14. So 8 is 14. 0. So 0.5 14s are 7. So 100. அடுத்து 7. 98. 0 1. So third digit வந்து 1 விட less ஆ இருக்கு. So அது எழுதிக்கலாம் 7 plus 0.57. That is equal to 7.5. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரெக்கார்ட் பண்ணாலும் கொஞ்சம்